6 மாசத்துக்கு ஒரு வாட்டி இந்த வீட்டுக்கு கூரை மேய்றதே பொழப்பா போச்சு. அண்ணே ஆட்டோல கொஞ்சம் சும்மா இருக்கு சொல்லு. ஐயா அந்த மேற்கு பக்கம் நல்லா இறுக்கி கட்டியா. நான் கட்டுறது இருக்கட்டும், நீ முதல்ல போய் உள்ள உட்காரு. வெயில்ல நின்னு நெஞ்சு வலி வரப்போகுது. ஆமா, ஊர்ல எல்லாரும் வருஷம் வெள்ளாம போட்டு நெல்லு மூட்டையா கொண்டாந்து வீட்டை ரொப்புறாங்க. உங்க அப்பா என்னடான்னா வருஷம் ஒரு புள்ளைய கொடுத்து வீட்டை ரொப்பிட்டு அவர் பாட்டுக்கு அக்கடான்னு போய் சேர்ந்துட்டாரு. என்ன பண்ண சொல்ற? குணவதி, என்னத்தா இப்படி வேகாத வெயில புள்ளைய தூக்கிட்டு ஒத்தையில வந்திருக்க? உன் புருஷன் வல்லியாக்கா? ஏண்டி அழுகுற? அடி சொல்லுடி, ஏன் அழுகுற? கல்யாணம் பண்ணி கொடுத்து 2 வருஷம் ஆகுது. நாம போடுறோம்னு சொன்ன நகையை போடுறது நமக்கு துப்பு இல்ல. வேண்டாம், நீங்க கஷ்டப்பட்டு நகை பண்ணி போட்டு நான் போய் அந்த வீட்டுல சிரிச்சுட்டு வாழ்ந்துட போறதில்ல. என்னை பத்தின கவலையை விட்டு ஒன்ன வீட்டோட உட்கார வச்சுட்டா உன் பிரச்சனை தீந்துரும். அங்க படுத்திருக்க 2 அதுங்களை என்ன பண்றது? மூத்த பொண்ணுக்கு நகை போடவே வக்கு இல்லாம வாழா வெட்டியா வீட்டோட கிடக்குன்னு சொல்லிட்டு இதுங்களை எவன் கட்டிக்குவான்? அட நீ சாப்பிடுறா. எப்ப பார்த்தாலும் தங்கச்சியேன்னு ஒன்ன மறந்துடுற. கழுதைகளுக்கு விதி என்ன எழுதி இருக்கோ அது நடக்கும். வாழணும்னு விதி இருந்தா வாழ்க்கை வரும். சாகணும்னு இருந்தா அதை நம்ம தடுக்கவா முடியும்? நாம சாக பொறுக்கலாத்தா, வாழ பொறுத்திருக்கோம். படிச்ச படிப்பை வச்சு இந்த ஊர்ல பைசா கூட சம்பாதிக்க முடியாது. விளையாத இந்த நிலத்தை நம்பிட்டு இருக்கிறத விட பேசாம இதை வித்துட்டு காசு பத்தலன்னா வீட்டையும் அடமனை வச்சுட்டு மொத்த காசையும் கட்டி துபாய் போனேன்னா 3 வருஷத்துல கை நிறைய காசு சம்பாரிச்சிருவேன். நம்ம கஷ்டம் எல்லாம் திந்துராத்தா. அத்தா அத்தா அத்தா, உனக்கு பிடிக்கலன்னா வேணா அத்தா. கோயம்புத்தூர். வாயுக்குள்ள வண்டி ஓட்டுறோம், பாத்துங்க. எல்லாரும் எங்க கிளம்பிட்டீங்க? எவ்வளவு நேரம் ரூம்ல படுத்து சும்மா தூங்கிட்டு இருக்கிறது? அப்படியே மௌனோட பக்கம் போனோமா, ஒரு மலையாள படம் பார்த்தோமா, ஜாலியா இருக்கலாமே தான். ஏன் மறந்துடப்படாது, நல்லா பாத்துக்கங்க. என் பேரு பழனி. நான் வந்து கேட்டதான் சில்லறைய தரணும். சரியா பேஜர் பண்ணாத, சும்மா ரப்சர் பண்ணி. இல்ல, ஒரு இதுக்காக சொன்னேன், மறந்துடப்படாது. ராத்திரி பூரா ஏதோ எழுதிட்டே இருந்தீங்க. ஆமா, எங்க அம்மாவுக்கு லெட்டர் எழுதிட்டு இருந்தேன். ஒரு ₹1 குறையுது, கொடுத்தீங்கன்னா நான் அப்புறமேல திருப்பி கொடுத்துருவேன். இங்க பாரு, இந்த ₹1 இவகிட்ட கொடுத்துருங்க. நான் இவகிட்ட துபாயில போய் வாங்கிக்கிறேன். தந்துருவீங்களா? திராம்ஸாவே திருப்பி கொடுத்துறேங்க. திராம்ஸ்னா என்னது? நம்ம ஊர்ல காசுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் அந்த ஊர்ல திராம்ஸ்னு சொல்லுவாங்க. ஏத்தாடி, சரியான விவரக்கார ஆளா இருக்கீங்களா ஐயா? என்னடா இந்த ₹1 காசுக்காக இந்த பழனி? என் பேரு பழனி. இப்படி தொங்கி தலையிறானே நீங்க தப்பா நினைக்கப்படாது. இந்த ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு தானே பொண்டாட்டி வழியெல்லாம் விட்டுட்டு வேற ஊருக்கு பிழைக்க போறோம். எனக்கு சொந்த ஊர் உசிலம்பட்டி பக்கத்துல மேலப்பட்டி. நமக்கு எந்த ஊரு? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்னா போதுமே, வாக்கு மாற மாட்டாங்க, ரொம்ப கண்ணியமா இருப்பாங்க. சரி, டிபன் பண்ணிட்டீங்களா? இல்லைங்க. ஆனா வாங்க, ஓசில ஒருத்தன் பொங்கி போடுறான், அதை தின்னுட்டோம்னா ஒரு வேலை முடியும்ல. நேத்து சப்பாத்தின்னு சொல்லிட்டு தடியா உன்னை கொடுத்தானுங்க, அது ஒண்ணு திங்கிறதுக்குள்ள வயிறு ரொம்பிருச்சு. காலையில யாரோ தண்ணி போட்டிருக்காங்க. கோயம்புத்தூர்காரர்களுக்கு கூட பிறந்தது இல்ல. 10 நாளா இங்கதான் தங்கியிருக்கேன். செலவு பூரா அவங்கள்தான். இச்சா வந்தோடனே உனக்கு போன் பண்றேன். எங்க அப்பா தாளுக்கு நான் இல்லைன்னு சொல்லி கஞ்சி ஊத்தாம விட்டாத. பிறந்த குழந்தைக்கு என் போட்டோவை காட்டிக்கிட்டாரு. நான் வந்தோடனே அப்ப யாருன்னு கேட்ட போது என்ன புரிஞ்சுதா? அண்ணாச்சி வந்து வட்டி பணம் கேட்டாங்கன்னா துபாய்க்கு போய் முதல் மாத சம்பளத்தை அனுப்பிச்சிடறேன்னு சொல்லு. அப்படியே உன் செலவு. ஏஜென்ட் சார் வந்திருக்காரு, எல்லாரையும் கூப்பிடுறாரு. வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? எங்க மத்தவங்க எல்லாம் காணா? வாங்க. ஓ, எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? என்ன சாப்பிட்டீங்களா? இடம்லாம் வசதியா இருக்குல்ல? சரி சரி, ஒரு சந்தோஷமான விஷயம், உங்க எல்லாருக்கும் விசா வந்து. சரி சரி சரி, ஓகே ஓகே. நாளைக்கு மதியம் 1 மணிக்கு ஃபிளைட், 10 மணிக்கெல்லாம் பஸ் அனுப்பிச்சிடுறேன். எல்லாரும் தயாரா?
நாளைக்கு நீங்க எல்லாரும் இந்தியா விட்டு போறதால உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். எல்லாமே இருக்கு, நீங்க எதிர்பார்க்குற எல்லாமே இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.